ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நாங்கள் துளசிக்கு நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் என்ன பற்றி பார்ப்போம்னு சொன்னால் Duolingo எக்ஸாம் பற்றி பார்ப்போம். Duolingo எக்ஸாம்ண்டா என்னென்னு சொன்னால் IELTS எக்ஸாமுக்கு நிகராக இப்போ Duolingo எக்ஸாம் வந்து பார்க்கப்படுது. அதை வந்து கிட்டத்தட்ட 930 யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த வீடியோ செய்யும் வரைக்கும் வேர்ல்டு வைடாக அங்கீகரிச்சிருக்கு இந்த Duolingo எக்ஸாமை. நான் வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு வந்து IELTS எக்ஸாமுக்கு எல்லாம் படித்தேன்னா நான் IELTS எக்ஸாம் என்னால் வந்து எழுதலாமல் கிடக்குது. இல்லை IELTS எக்ஸாம் நான் படித்து எழுதினா எனக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் நாலேஜாக இருக்குது. என்னால் வந்து அதை இன்னும் வந்து ஃபாலோயிங்காக பண்ணிடலாமல் இருக்குன்றவங்களுக்கு வந்து இந்த Duolingo எக்ஸாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் IELTSக்கு படித்து கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த கர்ஃபியூ இந்த பிரச்சனை நாட்டு அசாதாரண சூழ்நிலை காரணமாக என்னால் வந்து IELTS எழுதலாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த Duolingo எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். சரி, நாங்கள் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வாரேன்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விளங்காது. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம் அவர்கிட்ட இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். மூன்றாவது விஷயம், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த Duolingo இங்கிலீஷ் டெஸ்ட் என்றா என்ன, இது எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து இதில் பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. இந்த Duolingo இங்கிலீஷ் டெஸ்ட்ன்றது வந்து IELTS எக்ஸாமுக்கு நிகரான ஒரு விஷயம். அதாவது வந்து IELTS எக்ஸாம் வந்து நான் வளமையாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் வெளிநாட்டுக்கு போவோம். அதே விஷயத்தை தான் இந்த Duolingo டெஸ்ட்டும் செய்யுது. ஆனால் வந்து இப்போ தான் இந்த டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுது. இது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான், இப்போ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த கர்ஃபியூ டைம், இந்த டைம் லாக்டவுன் டைமில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்ரீலங்கன்ஸுக்கு மட்டும் நான் இந்தியன்ஸுக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் கூட ட்ரை பண்ணால் கனடா அல்லன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 930 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அந்தந்த நாடுகளில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த நாடுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம் என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இந்த வீடியோவை நான் தான் முதல் தமிழில் செய்கிறேன் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, இது வரைக்கும் தமிழில் வந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நான் தமிழில் செய்கிறேன். ஸோ இதில் மிஸ்டேக் இருந்தால் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. சரி, Duolingo எக்ஸாம். இந்த Duolingo எக்ஸாம்ன்ற என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட IELTSக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் எக்ஸாமுன்ற மெத்தட்ஸும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் சேம் வேஸ்லாம் நடக்காது. இதுலேயும் வந்து அதே 4 விஷயம் லிசனிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் என்ற கன்செப்ட் எல்லாம் வந்து இங்கேயும் இருக்குது. அதே விஷயத்தை தான் இந்த Duolingo எக்ஸாம் வந்து சொல்லுது. ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக செய்வாங்க. எல்லாத்தையும் வந்து செப்பரேட் டைம் ஒதுக்கி செப்பரேட்டாக செய்வாங்க. ஆனால் Duolingo எக்ஸாம் வந்து மிக்ஸ்டாக செய்யுது. நீங்கள் ஒரு IELTS எக்ஸாம் எழுதினீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் 1 ஹவரில் இந்த Duolingo எக்ஸாமை செய்யலாம். ஏன்னு சொன்னால் IELTS எக்ஸாம் நாங்கள் சொல்லுவோம் 2.5 மணித்தியாலத்துலேருந்து 3 மணித்தியாலத்துக்கு செய்யலாமெண்டு. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே போயிட்டோம்னு சொன்னால் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் எங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து சரியாக 1 ஹவர் நாங்கள் டைம் ஃப்ரீ பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பக்காவாக இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது வந்து ஃப்ளூவன்சியாக அல்லது ஃபேமிலியராக இங்கிலீஷ் இருந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு ஆசையும் இருந்துச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போக கண்டிப்பாக இந்த எக்ஸாம்னா போகலாம். நான் 100% வந்து உங்களுக்கு என்ஷோர் பண்ணி சொல்கிறேன். இது வந்து பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் எங்கள் யாரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காசு கட்டி 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம்னு சொல்லி காசை கட்டிட்டு வெளிநாடு போயிட்டு அதுன்னு சொன்னால் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர்கிட்ட காசு வந்து அவங்க போயிட்டு இடையில சீக்கிப்பட்டு திருப்பி வந்து அவங்க காசு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் படிப்பின் மூலம் நாங்கள் போகலாம்னு சொன்னால் இன்னும் நாங்கள் தைரியமாக நாங்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போகலாம். சரி, இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து சில பேர்லாம் இந்த வெளிநாடு கொண்டு ஆசைப்பட்டு போவாங்க. சில பேர் வந்து வெளிநாடு போய் படிக்கணுமன்ற, எனக்கு படிக்கணும், நான் மேல் படிக்கணுமன்றக்காண்டி கண்டிப்பாக நான் வெளிநாடு போகணுமன்றதுக்காண்டியே நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் IELTS என்ற எக்ஸாம் வந்து அவங்களுக்கு பெரிய தடையாக இருக்கும். அதாவது வந்து IELTS எக்ஸாம் தடையாக இருக்குமென்னு சொல்லி நான் இந்த அப்போ வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் இல்லை. இந்த IELTS எக்ஸாமோட கண்டிப்பாக வந்து இந்த Duolingo எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நீங்கள் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் நீங்கள் இங்கே வந்து பேஸ் பண்ணுறத இங்கே வந்து உங்களுக்கு 1 ஹவரில் உங்களை நாலேஜ் கேட்ட மாதிரி அவங்க வந்து செய்கிறாங்க. இங்கே வந்து அடாப்டட் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அடாப்டட் எக்ஸாம், அதாவது அடாப்டட் ஃபேமிலியராக இருக்கேன்னு சொன்னால் அந்த அடாப்டட்ன்ற என்ன விஷயம்னு சொன்னால் உங்களோட நாலேஜை உள்வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து கேள்வி விடையால் வரப்போகுது. அதாவது வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து செய்து பார்க்கலாம். உங்களுக்கு ரயல் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரயல் வெர்ஷனில் வர அவ்வளோ விஷயம் உண்மையாகவே எக்ஸாமில் கடைசி வரைக்கும் வராது. நீங்கள் ரயலில் பார்க்குறத விட எக்ஸாம் வந்து பயங்கர டஃப்பாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னீங்களே தயவுசெய்து சொல்லாதீங்க. ராயல் வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். ராயலுக்கும் அங்கே இருக்கிற உண்மையான எக்ஸாமுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு கன்செப்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன அடாப்டட் விஷயம்ன்றது இந்த அடாப்டடாக தான் இந்த எக்ஸாம் இருக்கும்ன்றது வந்து உங்களோட நாலேஜ். அதாவது முதலாவது கேள்வி வந்து பயங்கர ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெண்டாவது கேள்வி கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் விட எழுத கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னால் மூன்றாவது கேள்வி அதாவது அவங்க உங்களோட நாலேஜை வச்சுக்கொண்டு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வியை தராங்க. உங்களை அடாப்ட் பண்ணி உங்களோட நாலேஜை அடாப்ட் பண்ணி உள்வாங்கித்தான் அவங்க வந்து அடுத்த கேள்வியை தராங்க. அதனால் இந்த எக்ஸாம் வந்து 100% உங்களுக்கு வந்து நீங்கள் IELTS ஒப்பிடைக்க நாங்கள் ஒப்பிட்டோம்னு சொன்னால் இது வந்து பெட்டர் ஐடியாவாக இருக்கும். சரி, IELTS எக்ஸாம் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் IELTS எக்ஸாம் நீங்கள் எழுதினீங்கன்னா கூட நீங்கள் 2 வீக்ஸ் அல்ல 3 வீக்ஸ் வந்து கடைசி 1 வீக்னால் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அதில் ரிசல்ட்டுக்காண்டி. இங்கே வந்து நீங்கள் 2 டேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்ட்டுண்டு. இங்கே வந்து எப்படி புள்ளி கணிக்கப்படுதுன்றால் 160 புள்ளி வந்து மொத்தமாக இந்த எக்ஸாமுக்கு தராங்க. IELTSல வந்து நீங்கள் எப்படி 7.6 பாயிண்ட்னு சொல்லுவீங்களோ அது மாதிரி நீங்கள் 160 பிரித்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட நீங்கள் 6 பாயிண்ட் IELTSல எடுக்கணும்னு சொன்னால் இங்கே வந்து 100 புள்ளி எடுத்தால் காணும். இல்லையா இங்கே 7 பாயிண்ட் IELTSல 7 பாயிண்ட் எடுக்கணும், இங்கே 120 புள்ளி எடுத்தால் காணும். நீங்கள் வந்து இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னாலே அங்கே நிறைய விஷயம் இருக்குது, நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவை கொஞ்சம் இல்லை ரொம்பவே உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இது ராயல் இருக்குது அண்ட் இந்த சர்டிஃபிகேட் எப்படி வருமன்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இதுக்கு நீங்கள் பே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இந்த எக்ஸாம் வந்து பயங்கர ஈஸி மெத்தட். ஆனால் இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் விளையாட்டுத்தனமாக வந்து 100% செய்யவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேராக நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியராக இங்கிலீஷில் இருந்தால் மட்டும்தான் செய்யணும். ஏன்னு சொன்னால் 5000 இருந்தால் கூட 10,000 இருந்தால் கூட எங்களோட காசு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் வந்து எங்கள் நாலேஜ் இருந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றது உண்மையாகவே நல்ல விஷயம். நான் ஒரிஜினலாக படித்து நான் செய்ய போகிறேன்னா ஒரு ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கொள்ளலாம். இது எத்தனை தடவை எழுதிக்கொள்ளலாம். IELTS மாதிரி நீங்கள் அவ்வளோ காசுலாம் கட்ட தேவையில்லை. ரொம்பவே IELTS ஒப்படைக்க வந்து ரொம்பவே குறைவான காசு தான். இங்கே வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நான் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து 930 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து இந்த எக்ஸாமை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் வந்து நான் கனடாவுக்கு இந்த கனடாவுக்கு போகிறதுக்கான வழியை தான் நான் இந்த வீடியோட சொல்ல வந்தேன். கனடாவில் கிட்டத்தட்ட 70 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 70 இன்ஸ்டியூஷன் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் கனடாவுக்கு போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கான மார்க்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த மார்க்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்ன போகணுன்ற ஐடியாஸ் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் அரக்கட் என்று சொல்ல ஃபேஸ்புக் மூலமாக அரக்கட் கனடா என்ற ஃபேஸ்புக் மூலமாகவோ இல்லைன்னு சொன்னால் அரக்கட் என்ற பேஜ் மூலமாகவோ இல்லை அரக்கட் நியூஸ்ன்றாங்க அரக்கட்ன்ற எந்த ஒரு ஊடகத்தின் ஊடாக கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஏற்பாடு செய்திருவேன். கனடாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த கட்டம் என்னென்ன ஏற்பாடு செய்யணுன்றதை நான் எப்படி செய்யணும், யாரை கண்டாக்ட் பண்ணணுன்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு செய்திடலாம். அதை விட நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம் எழுத உங்கள்கிட்ட வந்து காசு இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஆசை இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னு சொன்னால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நான் என்ன சொல்லலை, ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இந்த எக்ஸாமுக்கு முக்கியமாகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னால் முதலாவது வந்து அரசாங்கத்தால் ஒத்தரைஸ் பண்ணப்பட்ட நீங்கள் ஒரு ஐடி கார்டோ இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து ஒரு அமைதியான இடத்துலாம் இருக்கணும். அங்கே வந்து நாய்ஸஸ் வந்து எதுவுமே வரக்கூடாது. அண்ட் முக்கியமான விஷயம் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை விட லேப்டாப் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது பயங்கர ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னு சொன்னால் பெர்மனெண்ட்டாக கேமரா வந்து இன்புட் வெப்கேம் வந்து கண்டிப்பாக போகணும். நான் எக்ஸ்ட்ரா வெப்கேம் வைக்கிறது இல்லாமல் எனக்கு கம்ப்யூட்டரில் வந்து செய்யலாமோன்றது வந்து கொஞ்சம் குழப்பம் தான். ஏன்னா அந்த ரூல்ஸ் வந்து பக்காவாக சொல்லியிருக்காங்க. அவங்க உங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் முதல்ல இருந்து உங்களோட எக்ஸாம் முடியும் வரைக்கும் அவங்க ஃபுல் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். அதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து நீங்கள் அரசாங்கத்தால் அத்தாரைஸ் பண்ணப்பட்ட அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது உண்டு லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஐசியாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் வெப் கேமரா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்கணும். நல்ல கண்டிஷனில் ஸ்பீக்கர், நல்ல கண்டிஷனில் நல்ல கேமரா, நல்ல கண்டிஷன் அதாவது கேமரா கிளியராக உங்களோட வீடியோ இருக்கக்கூடிய மாதிரி கேமரா உள்ள ஒரு லேப்டாப்போ இல்லைன்னு சொன்னால் கம்ப்யூட்டரோ அது உங்களோட விருப்பம் வச்சுக்கொள்ளணும். அதை விட இன்னும் உண்டு நீங்கள் வந்து பேசுறது வந்து அவங்களுக்கு கிளியராக கேட்க வேணும். அதாவது வந்து நல்ல குட் மைக் வேணும். இதில் நீங்கள் வந்து ஏதாவது இதில் எந்தில் பிழை இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்பு தான். ஏன்டா அவங்க வந்து இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்து அமைய போகுது. நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு கிளியராக இருக்கணும், அவங்க சொல்கிறது உங்களுக்கு கிளியராக விளங்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் லிசனிங் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கோ இல்லைன்னு சொன்னால் அவங்க சொல்கிற விஷயத்தை திருப்பி சொல்லிக்கோ இல்லைன்னு சொன்னால் எழுத சொல்லிக்கோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கிளியராக விளங்கினா மட்டும்தான் இது பாசிபிள். இதெல்லாம் டைமில் நான் ஹெட்செட் யூஸ் பண்ணலாமோன்னு கேட்டால் கண்டிப்பாக ஹெட்செட்டுன்ற விஷயமோ
வேறு எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிடாது. நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு மைக், ஒரு ஸ்பீக்கர், கூடுதலாக ஒரு லேப்பாக இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா லேப்பில் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். கேமரா இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், எல்லாமே ஒரு லேப்பாக இருந்தால் பயங்கர ஈஸி. உங்களுக்கு இந்த வசதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அரக்கட் ஊடாக நீங்கள் எதன் ஊடாக வேண்டாலும் அரக்கட் ஊடாக நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வசதியை நான் செய்தாலும் இது ஜாழ்ப்பாணத்துக்கு இல்லைன்னு சொன்னால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் உங்களை ஃப்ரெண்ட் மூலமாக கண்டிப்பாக யாராச்சும் ஒரு தடவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 1 hour அமைதியான இடத்துல போய் நின்று இந்த எக்ஸாம் வந்து செய்து பாருங்கள். இதெல்லாத்தையும் விட முக்கியமாக நான் சொல்ல விஷயம் மறந்துட்டேன். இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். சூப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன். அதான் வந்து இந்த இடையில நிற்கிறது, கரண்ட், அந்த விஷயங்கள் எதுவுமே இங்கே நாங்கள் சொல்லி கொண்டு வைக்கலாது. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்ல கனெக்ஷன் உள்ள, அதாவது நெட் கனெக்ஷன் பக்காவாக உள்ள ஒரு இடத்துல இந்த எக்ஸாம் எழுதிங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம். அது வந்து இதுக்கு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இதெல்லாம் இந்த நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த எக்ஸாம் வந்து இப்படி இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் வந்து அங்கால இங்கால கண் திரும்பினாலே இந்த எக்ஸாம் வந்து ஊதிட்டு போன மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. இந்த எக்ஸாம் நாங்கள் எழுதிக்க எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். அதாவது நீங்கள் வெப்கேம் அந்த கேமரா சென்டரில் நின்னீங்கன்னு சொன்னால் இப்படி அசைஞ்சாலே உங்களோட எக்ஸாம் வந்து நீங்கள் மறந்துட்டு போயிட வேண்டியதான். அவ்வளவு பியூராக பக்காவாக செய்யணும். நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் எழுதுறது டஃப் தான், ஆனால் பெட்டர் தேன் IELTS. அவ்வளோதான் சொல்கிறேன். தவிர இது வந்து ஈஸி, நீங்கள் வந்து 2 நாளில் போகலாம், நான் பில்டப் பண்ணிவிட்டு உங்களை கொண்டே மாட்டி விட்டு தான் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சார், இதுக்கு விட உங்களுக்கு மேலதிகமாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை கேட்கலாம். நான் IELTSக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நாங்கள் போய் எழுதுறது கஷ்டம், இது வந்து கர்ஃப்யூ டைம், எங்களுக்கு இப்போ நாட்டில் வந்து அசாதாரண சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி ஏன்னு சொன்னால் Duolingo எக்ஸாமுக்கு, அதாவது Duolingo எக்ஸாம் வளர்ந்துச்சுன்னு சொன்னால் IELTS எக்ஸாமுக்கு அது வந்து போட்டியாக இருக்கிற கம்பெனி மாதிரி. இப்போ வந்து இது போட்டியாக இருக்கிறதால இதே என்ன ஜோதிச்சுன்னு சொன்னால் இவன் என்னை விட கூட்டிடுவானோன்றதுக்காண்டி இவன் திருப்பி என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இவங்க வந்து ஆன்லைனில் IELTS எக்ஸாம் எழுதுறதுக்கான செட்டப்பை வந்து ஏப்ரல் 22 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து IELTS எழுதலாம். ஆனால் இதை பற்றி இது எத்தனை மணித்தால எக்ஸாம், இது என்ன மாதிரி எக்ஸாம், இது இதை விட ஈஸியாக கொண்டுட்டாங்களான்றதை வச்சுக்கொண்டு என்றதை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். இன்னும் முக்கியமான விடயம்னு சொன்னால் ப்ரௌசர். என்ன ப்ரௌசரால் நாங்கள் இதை தேடலாம்னு சொன்னால் ஒரு சில ப்ரௌசரை தான் இந்த Duolingo இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு. அதான் எல்லா இதுலேயும் வந்து இந்த எக்ஸாம் வந்து நாங்கள் செய்யலாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு சொன்னால் க்ரோமில் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் சஃபாரியில் செய்யலாம். இதை தவிர அவங்க அக்செப்ட் பண்ண ஒரு சில ப்ரௌசர் மூலமாக மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் எக்ஸாமை செய்யலாம். ஓகே, இந்த எக்ஸாமை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி IELTS இருக்க அதே மாதிரி எக்ஸாம் வந்து இங்கே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். அதை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இந்த எக்ஸாமில் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸாமுக்கு வந்து குறிப்பிட்ட டைமை வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதாவது வந்து இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கொஷன் வந்து வந்திருக்கு, அதில் வந்து 3 seconds சொன்னால் நீங்கள் 3 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த கேள்வியை செய்தே ஆகணும். அதை வந்து நீங்கள் 2 செகண்டில் செய்துட்டு அந்த 1 செகண்ட் மிச்சம் இருக்குமில்ல, அதை அடுத்த கேள்விக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணவே அப்படி இயலாது. அதாவது வந்து நீங்கள் ஒரு டைம் அவங்க தந்தாங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு மட்டும்தான் அந்த டைமுக்கு விட நீங்கள் முந்தி முடிச்சிங்கன்னா எக்ஸாம் வேலைக்கு முடிக்கலாமே தவிர நீங்கள் வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த அடுத்த கேள்வியில் வந்து இந்த டைமை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆனால் அடுத்த கேள்வியில் இந்த டைமை யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த டைம் அந்தந்த கேள்விக்கு. அதனால் வந்து நீங்கள் ஆறுதலாக வடிவாக நிதானமாக யோசித்து அந்தந்த கேள்வியை செய்துடுங்க. ஏன்னு சொன்னால் சில டைம் காணாமல் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஸோ அந்த கேள்விக்கு மார்க்ஸ் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ஸ்பீடாக செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு 10 நிமிஷம் உள்ள கேள்விக்கு 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம், இல்லை 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம், மிச்ச டைம் நாங்கள் அங்கால யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கேள்விக்கு எழுதி ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் இந்த கேள்விக்கு வரையிலாது. அதாவது நீங்கள் ஆன்சர் பண்ண இது நான் திருப்பி ஐயோ எனக்கு இப்போ ஞாபகம் வருது பிள்ளை நான் திருப்பி திருத்தணும்னு சொல்லி முன்னுக்கு வரவே இயலாது. நீங்கள் ஒருக்கா தான் ஆன்சர் பண்ணலாம். அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்க தந்திருப்பாங்க. அந்த டைமை வந்து மீறி பண்ணிடலாது. அந்த டைமை நீங்கள் சேமிச்சும் வைக்கலாது. நீங்கள் IELTS எக்ஸாம்னு சொன்னால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கேள்வி வந்தால் நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டைமை எனக்கு தெரியாத ஒரு கேள்விக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே அந்த கன்செப்டே இல்லை. நீங்கள் அந்த டைம், அந்த கேள்விக்குரிய டைம் வந்து அந்த கேள்விக்குரிய டைம் மட்டும்தான். நீங்கள் அதை முடிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்விக்கு போகலாம், திருப்பி முன்கேள்விக்கு வரையிலாது. அண்ட் இந்த டைம் சமைக்கிற விளையாட்டே இங்கே இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை வந்து தயவு செய்து அவதானிங்க. இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடியோ இதோ பாஸ்போர்ட்டோ நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருங்க. அதே மாதிரி மைக்,
கிளியராக இருக்கணும், ஸ்பீக்கர் கிளியராக இருக்கணும், வெப்கேம் கிளியராக இருக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் கிளியராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வெளிநாடு போகிறது 100% உறுதி. நீங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம். அதுக்கு ஆடாக்கு நாங்களே நிறைய இறங்கி ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நான் செய்து தரோம். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட மார்க்ஸ், அங்கே சொல்லப்பட்ட மார்க்ஸை நீங்கள் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன ஹெல்ப் வேணும் இல்லைன்னு சொன்னால், இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் பாஸ் இன்ன மார்க்ஸ் என்றதை வந்து எங்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணால் நாங்கள் செய்து தரோம். இது வந்து என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு காசுக்காண்டியோ, எங்களுக்கு காசு வேறு. உண்மையாகவே நான் இந்த வீடியோ செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற எட்டாலும் எங்களுக்கு காசு வரும். அதை தாண்டி எங்களுக்கு எந்த வித காசும் வராது. நான் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து தமிழில் இல்லை, எனக்கு வந்து கனடா நிற்கிற வாழ் தான் இந்த எக்ஸாமை பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய ஆக்கள், எங்களுடைய தமிழ் ஆக்கள் வந்து அவங்க வந்து கனடாவுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஐஎல்டிஎஸை தவிர்த்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ செய்திருக்கேன். இதில் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணி அடுத்த வீடியோவில் தான். ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் இப்போ ஆன்லைனில் 22ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் காய்ஸ்.